ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் அனாலிசிஸ் செக்ஷன். ஸோ நம்ம வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் வீடியோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் இந்த வாரம் ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா அபிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்துங்க 5/11/2002 8:10 AM தேனி. ஸோ பிளான்டு ஃபார் மேரேஜ் இன் 2031. வரன் சினி ஃபீல்டில் இருந்து பையன் அமையுமா? சேம் ரிலீஜன் ஆர் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ இதற்கான ஜாதகம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். 5/11/2002 8:10 AM தேனி. சரி, இப்போ பாருங்கள். ஸோ ஜாதகம் இது தாங்க. 5/11/2002 8:10 AM தேனி. ஸோ ஜாதகம் விருச்சிக லக்னம் அண்ட் துலாம் ராசி, நட்சத்திரம் உங்களுக்கு விசாகம் 1. நடக்கும் திசை பார்த்திங்கன்னா சனி தசை 2035 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதில் இவங்க பிளான் பண்ணது 2031 ராகு புத்தியில். ஸோ அதனால் சனி தசை ராகு புத்தி மேரேஜுக்கான காலகட்டமாக ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கணும். நடந்துட்டுருக்கிறது சனி தசை. ஸோ சனி 8ல் அமர்ந்து நிற்கிறார். பரிவர்த்தனை எதுவும் இல்லை. சனி வாங்கின சாரம் செவ்வாய் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து நிற்கிது. ஸோ சனி இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னா எஸ், கொடுக்கும். ஏன்னா அவர் 3-7-11 அதிபதியினுடைய தொடர்பில் நிற்கிறார். இவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து நிற்கிறார். அப்போ தூர இடத்துலேருந்து வரணும் 1. அதே நேரத்தில் சனி தசை ராகு புத்தி. ராகு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இவங்க எதிர்பார்க்குறது சினி ஃபீல்டு ரிலேட்டடாக அப்படின்னா சினி ஃபீல்டில் சுக்கிரன் புதன் இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். ஸோ இது கன்ஃபார்மாக சினி ஃபீல்டு சார்ந்த அமைப்புகள் தான் காட்டுதுங்க. பாருங்கள், சூரியன் ராகுசாரம், புதன் ராகுசாரம், சுக்கிரன் ராகுசாரம். ஸோ இது எல்லாமே கனெக்டட் ஆகுது ராகுவோட. ராகு அமர்ந்து நிற்பது 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் இந்த 3-7-11 இந்த 7ஆம் இடமும் 1, அதாவது காமத்திரிகோணத்தில். இந்த காமத்திரிகோண ஸ்தானம் தொடர்பு இல்லாமல் திருமணம் இல்லைங்க. அது 7ஆம் இடத்தில் அமர்ந்துச்சுன்னா ஷோராக திருமணம். அந்த 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா டிலேட் மேரேஜ். இப்போ இந்த ராகுவே திருமணம் கொடுக்கணும். சரியா? ரிஷப ராகு வேறு. அண்ட் தென் ராகு வேறு மதம் வேறு இனம். ஸோ அதனால் வேறு ஒரு அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதனால் ராகு புத்தியில் சினிஃபீல்ட் ரிலேட்டடாகவும் வரும், வேறு மதம் வேறு இனம் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ உங்களுடைய அசம்ஷன் கரெக்டு தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சனி தசை, சனியும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த தொடர்புலாம் வருது உங்களுக்கு. புதன் சுக்கிரன் எல்லாமே செவ்வாயினுடைய வீட்டையும் பார்க்குது. செவ்வாய் 19 டிகிரி, புதன் 13, சுக்கிரன் 11, சூரியன் 18. ஸோ அது ரிலேட்டடான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அமைப்பில் தான் ஓடுது. ஸோ அதனால் 2031 இந்த ராகு புத்தி திருமணத்தை கொடுக்கும். சினி ஃபீல்ட் ரிலேட்டடாகவும் வரும். ஓகே, ரைட், நன்றி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சரஸ்வதி அணு. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சார் வணக்கம், மகள் பிறந்த தேதி 28/9/2002, நேரம் காலை ஈவினிங் 10:45 PM. தற்போது நடக்கும் திசை யோகமா அப்படிங்கிற மாதிரியும், வேலை பிரேக் ஆகி மீண்டும் வேலை தேடுகிறார், எப்போது திருமணம் அப்படிங்கிற மாதிரியும், திருமணம் இந்த ஆண்டு நடக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்கல. ஸோ இவங்களுடைய ஜாதகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அவருடைய ஜாதகம். 28/9/2002 10:45 PM. ஜாதகம் ரிஷப லக்னம், ரிஷப ராசி, 2ல் சனி உட்காந்து நிற்கிது, 3ல் குரு உச்சம். ஸோ இப்போ நடக்கும் திசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை தான் போயிட்டுருக்குது. குரு தசை குரு புத்தி. ஓகே, ஸோ இவங்க ரிஷபராசி மிருகசிரீஷ நட்சத்திரம். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. குரு தசை குரு புத்தி முடிஞ்சு இப்போ சனி புத்தி போக போகுது. இப்போ சனி புத்தியில் கன்ஃபார்மாக மேரேஜ் முடியும். குரு தசை குரு புத்தியில் மேரேஜ் இல்லை. அதே போல் வேலை இழப்பு அப்படிங்கிறதும் காட்டுது தான். சனி புத்தியில் கன்ஃபார்மாக வேலை, நல்ல வேலை கிடச்சாகணும், திருமணமும் கைகூடணுங்கிற இப்போ தான் காட்டுது. ஸோ ரெண்டுமே ஒரே காலகட்டம் தான். இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடம் கன்ஃபார்மாக மேரேஜ் முடியும். சனியினுடைய புத்தி காலகட்டங்களில் ஒருவருக்கு திருமணம்
அப்படின்னு வருது அப்படின்னா அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 5-6 வயது டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் பாருங்கள். ஸோ கன்ஃபார்மாக சனி புத்தியில் திருமணத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கிய அமைப்பையும் காட்டுங்க. சரிங்களா? ஸோ அதனால் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த மே தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குரு புத்தி ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு மே 28 முடியுதுல. அப்போ ஜூன் 1லேருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி புத்தியில் தான் போயிட்டுருக்கு. சனி புத்தியில் தான் மேரேஜ் அண்ட் குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டுமே ஸோ கன்ஃபார்மாக முடியும். வரன் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? வேலையும் கண்டிப்பாக கிடைக்குங்க, நல்ல வேலையே கிடைக்குங்க. சரி, நன்றிங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கொஞ்சம் போடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள். எனிவே ஆனால் அந்த ரிஷப லக்னம் பார்டரில் தான் நிற்கிது. இது பலன் கரெக்டாக வரும் இது. சரி, நன்றி. சரிங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா KNY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து கனிஷ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. 18/7/2001 18:15 ஸோ 6:15 ஈவினிங் ஸ்ரீலங்கா வவுனியான்னு சொல்லியிருக்காரு. 2016 அப்ராட் வந்தேன் சார். ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்? லக்ஸுரி லைஃப் இருக்கா? குரு அண்ட் சனி தசா எப்படி இருக்கும்? சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கான ஜாதகம் என்னென்னு பார்க்கலாம். 18/7/2001 8:15 அதாவது 18:15னா 6:15 ஓகே ஈவினிங் வவுனியா ஸ்ரீலங்கா 18/7/2001 இதுதான் அதற்கான ஜாதகம். சரி, உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா தனுசு லக்னம் அண்டு மிதுன ராசி நட்சத்திரம் மிருகசிரீஷம் 3வது பாதம் நடந்துட்டுருக்கிற தசை குரு புத்தி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ சனி புத்தி போயிட்டுருக்குது போன நேர் மாதிரியே. இப்போ குரு தசை எப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி. ஜாதகத்தில் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதனோடைய வீட்டு பகை வீட்டில் இருந்தாலும் அந்த நட்பு அந்த இடத்துல புதன் குருவுக்கு நண்பராக தான் வேலை செய்வார் தவிர கெடுதல் தராது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புதன் சார்ந்த துறையில் தான் இருப்பீங்க. குரு தசை சூப்பராக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. வேறு மொழி வேறு நாடு அது போன்ற அமைப்புகளில் தான் இருந்தாகணும். நீங்கள் ஆல்ரெடி வெளிநாடு போயிட்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அது கரெக்டான பாயிண்ட்டு தான். ஸோ அதனால் குரு தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். அதே போல் தான் சனி தசையும். சனியும் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். சுக்கிரன் ராஜயோகாதிபதி. ஸோ அதனால் கன்ஃபார்மாக வேலை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். நண்பரோடைய வீட்டில் ராஜயோகாதிபதியோட நண்பரோட வீட்டில் உட்காந்துருக்கார். வேலை நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சனி தசையும் குரு தசையும் மிக சிறப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. குரு தசையில் அந்த ஜாப் ரிலேட்டடாக நல்ல முன்னேற்றம், அது புதன் சார்ந்த துறை, பேச்சு எழுத்து கம்ப்யூட்டர் ஸோ இது சார்ந்த துறையில் தான் இருப்பீங்க. அது சார்ந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்கும். நல்லா இருக்குது. குரு தசை மற்றும் சனி தசை மிக சிறப்பாக இருக்குது சார். உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். ஓகே, ரைட். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லக்ஸுரியான லைஃப்லாம் கண்டிப்பாக வாழுங்க சார். சனி தசை சூப்பராக இருக்கும் சார் உங்களுக்கு. ரைட் சார், நன்றி சார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கவிதா வெங்கட் அப்படிங்கிறவங்களும் இன்னொருத்தவங்களும் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவிதா வெங்கட் அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே போடலை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. தேடி பார்த்தோமா கிடைக்கல, ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ அதர் தான் 100 rupees கீழே இருந்துச்சுன்னா நம்ம பண்ண மாட்டோம். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.